வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். சிறப்பானதொரு 9 மைய தவத்தியை நடத்திய பேராசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மற்றும் இதில் கலந்து கொண்டுள்ள இரு பால் மெய்யன்பர்களுக்கும் மற்றும் நார்வே மனவளக்கலை மன்றத்தைச் சேர்ந்த பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம சுவாமிஜியோட ஒரு தலைப்பு ஆசையே அலை போல, அந்த தலைப்புல கொஞ்சம் நம்ம சிந்திக்கலாம். அதாவது இந்த பூவுலகுல பல கோடி சந்ததி தொடராக வினை தொடராக வினையில் பெற்ற பதிவை எடுத்துக்கொண்டுதான் நாம் எல்லாம் பிறந்திருக்கோம். அப்ப குழந்தை பருவத்துல என்ன விளைவு தெரியாம செய்து கொண்டு இருந்திருக்கோம். உடலும் வளர்ந்தது, அறிவும் வளர்ந்திருக்கு. உடல் வளர வளர மக்கள் தொடர்பு அதிகரிக்க தொடங்குது. அறிவு வளர வளர இயற்கை உண்மைகளையும் அனுபவ விஞ்ஞான உண்மைகளையும் கல்வி நெறிகளையும் எடுத்துக்கொண்டு நாம வளர்ந்து வந்திருக்கோம். அப்ப எந்த ஒன்று அனைத்திற்கும் ஆதாரமாகவும் மூலமாகவும் இருந்து கொண்டு அனைத்து தோற்றத்திற்கும் இயக்கத்திற்கும் காரணமாக இருந்துகிட்டு இயங்கி கொண்டு இருக்கிறதோ அந்த ஒன்றைதான் நம் உடலை தோற்றுவித்தோம், அறிவை விளங்க பெற்றோம் இருக்குது இல்லையா? அப்ப வெளியிலே நாம் பார்க்கின்ற இந்த வாழ்க்கை மட்டுமே வாழ்க்கை அல்ல, நமக்குள்ளே அற்புதமான ஒரு வாழ்க்கை இருக்குது என்று நமக்குள்ள நாம பார்க்க வைக்கும் ஒவ்வொரு ஆன்மீகத்தையும் மனித வாழ்க்கையோட அடிநாதமாக கொண்டு வாழ்ந்து வருவதுதான் அர்த்தம் சொல்றதுக்கு தான் நம்ம குரு கிட்ட வந்திருக்கோம். அப்ப அந்த குரு மூலமா தான் நம்மளுக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வருது. அதாவது மனிதர்களோட வாழ்வுல குழப்பங்கள் ஏற்பட்டு அவர்கள் அலைக்கடலில் அகப்பட்ட துரும்பாக தத்தளிக்க செஞ்சிட்டு இருக்கும் போதுதான் கடல் தேடும் நதி போல இறை தேடும் ஆன்மீக அன்பர்களாகிய நமக்கு கடும் யுகமான இந்த கலியுகத்துல அதிலும் கடினமான இல்லற வாழ்வினோட இறைவனை தேடும் போது காலம் எனும் பெரும் வெள்ளத்தின் கரையினில் கடந்து கால ஓட்டத்தின் சுவடுகளையும் சுமந்து தெய்வீக ஆத்மாக்களாகிய மனிதனுக்கு எல்லா வகையிலும் இனிதே சிறப்புற வாழ்வதற்கே இறையர்களும் குருவர்களும் சமயம் பார்த்து துணைக்கு வருது. அப்ப நம்மளுக்கு இறையர்களும் குருவர்களும் இப்படி நம்ம ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும்போதுதான் நம்மளுக்கு துணைக்கு வருது. இப்ப ஆன்மீக பாதையில் செல்வது என்பது எப்போதும் முன்னோக்கி செல்வதாக நம்ம இருக்கணும். தொடர்ந்து முன்னேற்றம் இல்லையே பின்னோக்கி செல்வதாக அமைந்து விடும். இரண்டில் ஒன்றுதான் நடக்க முடியும். மதில் மேல் பூனையாக வசதியாக அமர்ந்திருக்க முடியாது. அப்ப நாம அனைவரும் இன்பத்தை தான் விரும்புறோம், துன்பத்தை விரும்புறது இல்ல. இதில் இன்பம் எது துன்பம் எதுன்னு நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். அதற்கு இந்த பாலும் மனசை முதல்ல வெல்லணும். மனசை உற்று நோக்கி, மனமே இனி உன் பாதையில் நான் பயணிக்க மாட்டேன், என்னுடைய உடல் அறிவு சார்ந்தது, வேண்டியது வேண்டாது என்று இயங்குவதால் தான் நீ என்னை ஏமாற்றி கொண்டிருக்கிற, இனி நான் என் உணர்வோட செயல்பட போகிறேன்னு சொல்லணுமா? நீ என்ன ஏமாற்ற முயற்சிக்காத என்று நமக்குள்ளே நாம் முடிவு செய்து கொண்டு எதையும் அனுபவ அறிவை தாண்டி உணர்வோட பயணப்பட வேணும். அப்ப மனம் எனும் மாய அசுரம் என்ன பண்றான்? நம்மள வினையான மாய பசிக்கு நம்மள பலிகடாவாக்கி அதன் பணியை அது செய்து கொண்டிருக்கு. நாம தேடுகிற வழியில மறைத்து மடைமாற்றம் செய்து சிறைப்படுத்தி விடுது மனசு. இங்கு எல்லா உயிர்களும் அடிப்படை தேவை என்பது என்ன? உணவு, உறைவிடம், உடை. இதை தவிர வேற எதுவும் தேவையில்லை. அப்ப மற்றவை எல்லாம் நம்மால் உருவாக்கப்பட்டதுதான். ஆக இங்கு தேவைகள் ஆசைகள் அதிகரிக்கும் போது பிரச்சனைகளும் அதிகரிக்கத்தான் செய்யுது. அப்ப மனித வாழ்வில் எல்லாமே மாறிக்கிட்டு தான் இருக்கு. இருக்கும் நாட்கள் செல்ல செல்ல மனித மனமும் மாறுபட ஆரம்பிக்குது. எத்தகைய மனிதரும் சூழ்நிலைக்கேற்ப மாறிவிடுவார்கள் என்பதை நாம தான் முதல்ல உணர்ந்தணும். அப்ப ஆக இங்க எவரையும் ஒருபோதும் நான் சார்ந்து மட்டும் இருந்து விடக்கூடாது. யார் எப்போது நம்ம விட்டு விலகுவாங்கன்னு நம்மளை விட்டு போவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதை முதல்ல நம்ம சிந்தித்து செயல்படணும். உணர்வோட அறிதல் என்பது புலன்களுக்கு எட்டாத எல்லாம் அகத்தில் உணர்ந்து தான் பெற்ற அனுபவங்களால் பெறப்பட்ட
அறிவாக மெய்யறிவு தான் நமக்கு வேண்டிய அறிவாகும்னு சொல்லிட்டு அதுவே எதிர்பார்ப்போட ஆதாயம் கருதி தனக்கு வேண்டியது தான் பெற்றது. நீ நல்லது எது தீதெதுன்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கிற அறிவோட பகுத்தறிவு தான் நமது வினைக்கான அறிவாகும். அப்ப இங்க கிடைக்கப்பெற்ற அனைத்தையும் அவன் பொறுப்புல விட்டு விட்டு பற்றின்றி நம்மளால இருக்க முடியுமானா முடியாது. நம்முடைய கடமை இன்னதென்று உணர செய்து வந்தால் அந்த பரம்பொருளின் இயக்கத்தை நம்மோட உணர்ந்து நம்முள் உணர்ந்து விடலாம். அப்ப இயக்கம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு, இயக்கம் இருக்கு, இருப்பும் இருக்கு. அப்ப ஆதலால மெய்யறிவு என்பது தெரிந்து கொள்வது அல்ல, அது உணர்ந்து கொள்வதாகும். அது போல பகுத்தறிவு என்பது உணர்ந்து கொள்வதல்ல, அதுவும் தெரிந்து கொள்றதுதான். நம்முடைய அறிவானது எதிர்பார்ப்பினால் இயங்கும் போதுதான் நம்மை நாமே தொலைத்து விடுகிறோம். அப்ப அடிமை சங்கிலியை நாமே பூட்டிக்கிறோம். எனவே பகுத்தறிவில் ஆராய்ந்து தெரிந்து கொண்டு மெய்யறிவில் உணர்ந்த பின்புதான் எங்கு சேர வேண்டுமோ இங்கு சேரணும். அதைத்தான் சேரிடம் அறிந்து சேர்ன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப மகிழ்ச்சி அதுக்கு ஒரு கவி கூட விளக்கம் கொடுக்கிறாரு. எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாகும், இன்ப துன்ப காரணமும் அதுவே தேர்வோம், இச்சை என்னும் தீ எழுந்து எரியும் போது இயங்கும் உடற்கருவிகளால் அறிவை கொண்டு அச்சமர அனுபவித்தே அணைக்கலாகும், அதற்கு ஒரு மாற்றுமோர் அதனால் மேலோர் நச்சு விளை இச்சைகளை விளைவறிந்து நல்லொழுக்க வாழ்க்கை முறை வகுத்தலாகும். அப்ப எல்லாமே எச்சமே ஒரு மூலம் இருக்கு அதுக்கு இல்லையா? அப்ப அந்த எண்ணம் தான் காரணம். அப்ப அதை வச்சுதான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அப்படி நம்மிடம் எல்லா ஆற்றலும் இருக்குது. அப்ப நம்முடைய மனம் மட்டும் எப்போதும் புறத்துல எதையோ தேடிக்கிட்டு தான் இருக்கு. நம்முடைய ஆத்மாவில இருந்து வெளிப்பட்ட அறிவானது பிற ஆத்மாவின் வரவை தேடியே புறத்தில் அலைஞ்சு திரியுது. இந்த புற வாழ்க்கைக்குத்தான் மனமும் அறிவும் தேவையாக இருக்குது. அப்ப தேடலாகவும் அது இருக்குது. அதனாலதான் அக வாழ்விற்கு அவற்றின் தேவையும் தேடுதலும் இல்லாத நிலையிலேயே நிகழ்கிறது. வாழ்க்கைக்கு வழிகாட்ட அறிவு தேவைதான், ஆனா வாழ்வதற்கு அறிவு தடையாகத்தான் இருக்கும். அப்ப இங்க நம்முடைய எதிர்பார்ப்புகள்ல உருவான ஆசைகளும் எண்ணங்களும் தான் அறிவை இழக்க வைத்து வாழ்வில் பிரச்சனையை உருவாக்கி நம்மளுக்கு விடுது. அப்ப பிரச்சனையின் மூலத்தை அறிவதற்கு தான் நான் நம்முடைய சுயத்தை உற்று நோக்கி சுத்த அறிவோடு பயணிச்சாதான் அந்த சுத்த மெய்யறிவுல தான் நிலை பெற்று விடலாம். அப்ப அந்த சுத்த அறிவுக்கு அப்பால் உள்ள பேரறிவு பெறும்போதுதான் இங்கு நம்முடைய அறிவில் அறிந்து கொண்ட அனைத்தும் வெறும் நினைவுகள் என்பது நமக்கு புரிய வரும். அப்ப அவசர யுகத்துல தன்னை பற்றிய சிந்தனை அறிவு மட்டுமே நம்மிடம் இருக்குது. தனக்கு அப்பால் உள்ள பேரறிவை பற்றி அறிய நாம முற்படுறது இல்ல. அப்ப அதனால புறவில் காணும் அனைத்தையும் உணராம தேவைகள் ஆசைகள் என எண்ணங்களாக உருவாகுது. அப்ப இங்க வாழும் வாழ்க்கை எல்லா உயிர்களின் அடிப்படை தேவைதான். அப்ப மனிதனுக்கு தேவை உணவு உறைவிடம் மட்டும் உடையெல்லாம் தேவைதான். அப்ப அவசியமானவை எல்லாம் எடுத்துக்கிட்டு மற்றவை எல்லாம் நம்மால உருவாக்கப்பட்டதுதான நம்ம உணரணும். இப்ப ஆசைகள் அதிகரிக்கும் போதுதான் அதுல இருந்து பிரச்சனைகளும் நம்மளுக்கு அதிகரிக்குது. அதனாலதான் மகிழ்ச்சி சொல்லுவாரு, மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இந்த மூன்றும் மனிதனோட வாழ்வைய அலைக்கழிக்குது இல்லையா? அப்ப அது போலதான் இந்த 3 ஆசைகளை நம்ம எப்படி சீரமைக்கணுங்கிறது தான் இந்த பயிற்சி. அப்ப ஆசை அதுக்குதான் வள்ளுவ பெருந்தகை ஒரு குறள் கூட சொல்லியிருப்பாரு, வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும். அப்ப ஆசை எழும்போது, அதாவது ஏதோ ஒரு பொருளை நாம விரும்பும் போது அறிவுல விழிப்போடு இருக்கணும். தவறும் போது தீய விளைவுகள் உண்டாக்கும். ஒரு பொருள் மீது ஆசை எழும்போது அதனோடு உறவு கொண்டு அந்த முன் அனுபவம் தற்கால சூழ்நிலை எதிர்கால விளைவு இந்த மூன்றினை ஒன்றிணைத்து நம்ம அதை எதிர்நோக்கணும். அப்ப நம்முடைய உடலால் இருக்கும் உயிரும் சில காலம்தான், கூடி பேசி மகிழ்ந்த காலமும் சில காலம்தான். இன்னும் சற்று யோசித்து பார்த்தால் நாமே சில காலம்தான் இருக்க போறோம். எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த காலம். ஆனால் நாம் கொண்ட நேர்மையில் நாம் துணிந்து நிற்கணும். அப்ப எல்லாமே சில காலம்தான் சொல்லுவாங்க இல்லையா? கொஞ்ச நாள் தான் வாழ போறோம், அந்த வாழ போறதுக்குள்ள ஏன் இவ்வளவு பேராசைன்னு கேட்பாங்க இல்லையா?
அப்ப எல்லா ஆசையும் நோக்கியே மனித மனம் இருப்பதனால்தான் மூட நம்பிக்கை அதிகமாக வளர்ந்து வருது. எதையும் நம்மால செய்ய முடியும், செயல்களின் மீது நம்பிக்கை வைத்து துணிவோட முயற்சிகள் செய்யும் போது 100% வெற்றிகள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்ப ஆக இங்க யாரிடமும் வெறுப்பை உமிழாம அன்பை பொழியும் மனிதராக இருக்கணும். தேவையும் ஆற்றலும் சூழ்நிலையும் விளைவாக காணும் போது நலனும் பிறர் அந்த பிறர் மீது நம்ம நலன் காண்றோம் இல்லையா, அதுவும் ஒத்திருந்தாதான் அதனை அடைய முறையான முயற்சியை உருவாக்கி நம்மளால வெற்றி காண முடியும். செயலாற்றி வெற்றி பெற வேண்டும். இல்லை என்றால் இன்னின்ன திறமைகளால் இந்த பொருள் மீது ஆசை கொள்வது தவறு. எனவே இந்த ஆசையை நான் நீக்கிக் கொள்கிறேன் என்று பல தடவை காலை மாலை அதற்கென உட்கார்ந்து மனதிற்குள்ளாக உறுதி எடுத்துக் கொள்ள வேணும். இப்ப நம்மளுக்கு மண்டத்திலே சொல்லி கொடுத்திருப்பாங்க ஆசை சீரமைக்கிற பயிற்சி. துரியம் வரைக்கும் தவம் பண்ணிட்டு அதுக்கு மேல உட்கார்ந்து இந்த ஆசை நம்மளுக்கு தேவையா வேண்டாமா, இதனால என்ன நம்மளுக்கு பயன் கிடைக்குது, இதன் பின்விளைவு என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்மளே அகத்தாய்வு பண்ணணும். அப்ப குறைகளை நாம குறைக்க தொடங்கினா போதும், நிறைகள் தானாகவே நம்மிடம் வந்து சேரும். இங்கு நாம் போராடி வாழ்வதற்கு வாழ்க்கை ஒன்றும் போர்க்களம் அல்ல, அது அழகிய நந்தவனம், ரசித்து வாழ்வோம். அப்ப இங்க என்ன பண்றோம், நம்ம எல்லாமே தேவை தேவைன்னு தான் தேடுறோம். இப்ப நம்மளுக்கே தெரியும் 3 இதிகாசங்கள் நம்மளுக்கு இருக்குது. 2 இதிகாசங்கள், ஒண்ணு மகாபாரதம், ஒண்ணு ராமாயணம். மகாபாரதம் என்னாச்சு, அந்த மண்ணுக்காக ஆசைப்பட்டாங்க. ஒரு பிடி மண்ணை கூட நான் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன், பாண்டவர்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு துரியோதனன் அவங்க திருதராஷ்டிரன் கூட்டம் இருந்ததுனாலதான் அந்த மண்ணை அவங்களால வெல்ல முடியாம போச்சு. அது மண்ணு மேல அவங்க ஆசைப்பட்டாங்க. ராமாயணம் எது, பெண் மேல ஆசைப்பட்டதுனாலதான். அப்ப அது தேவையா, அதுவும் தேவையில்லைதான். ஏன்னா பிறர் மனை நோக்க கூடாதுன்னு நம்மளுக்கு நிறைய தெரியும். ஆனாலும் ராவணன் என்னதான் தவ வலிமை பெற்றிருந்தாலும் தன்னோட மனைவியை விட அடுத்தவங்க மனைவி அழகா இருக்காங்கன்னு சொல்லி போனதுனாலதான் அங்க பெண்ணால அவர் கெட்டாரு. அப்ப அது ராமாயணம், இந்த 2 இதிகாசங்களும் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல இதை எடுத்துக்காட்டு. அடுத்தது இப்ப நம்ம வாழ்ற காலத்துல பொன்னாசை, மக்களுக்கு எல்லாருக்கும் பொன் மேல ஒரு ஆசை இருக்கதான் செய்யுது. ஏன்னா இப்ப இருக்கிற காலத்துல நகை விலை ஜெட் வேகத்துல ஏறிட்டு போகுது இல்லையா, ஆனாலும் மக்களுக்கு என்ன நகை வாங்கணுங்கிற ஆசை இருக்கத்தான் செய்யுது. அப்ப அந்த ஆசையும் தேவையான, அதுவும் தேவையில்லைதான். ஏன்னா அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவுதான். எவ்வளவுதான் நம்ம நகை வச்சிருந்தாலும் அவ்வளத்தையும் நம்ம போட்டுக்கவா போறோம், இல்லையே. குறிப்பிட்ட நகை தான் போட போறோம், அது எங்கேயோ ஒரு லாக்கர்ல தான் உட்கார போகுது. அப்ப அது எதுக்கு அது மேல ஆசை. அதுக்கு கூட மகரிஷி ஒரு கவிதை கொடுத்திருப்பாங்க. தங்கமது வாழ்விற்கே தகுதியற்றதென கண்டு ஒதுக்கி தள்ளி அங்கங்கும் குழந்தைகளை அறிஞர்களே வளர்க்கும் முறை அமுல் நடத்தி எங்கெங்கும் கூட்டுறவில் எல்லாரும் தொழில் புரியும் வாய்ப்புண்டாக்கி பொங்குவமே புவி முழுதும் பொருள் துறையில் சமத்துவ பூ மலரக் கண்டு. அப்ப தங்கம் வேணாங்கிறார் அவர். ஆதியில வாழ்ந்த மக்கள் இயற்கையோட தான் ஒட்டி வாழ்ந்திருக்காங்க. அறிவின் வளர்ச்சி இயற்கை வளமாக தான் அவங்களுக்கு மாற்றி அமைச்சு அவங்க எல்லாமே அந்த இயற்கையோட ஒன்றி போயிருக்காங்க. நாளடைவுல கற்களை ஆயுதமாக பயன்படுத்தியிருக்காங்க. பிற்காலத்துல பூமியில் மறைந்துள்ள உலோகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. லேசான உலோகங்கள் மேல்புறத்துல இருக்கிறதும் கனமானவை உட்புறத்துல இருக்கிறதும் அவங்க கண்டுபிடிச்சு எடுத்தனாலதான் அதுல இருந்து அதை சுத்தம் செஞ்சுதான் ஒரு வெளிர் மஞ்சள் நிறத்துல ஒரு உலோகம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதைத்தான் அவங்க தங்கமா பெயரிட்டு அதை அணிகலன்களா செஞ்சிருக்காங்க. அப்ப தங்கத்தை கொண்டே பொருட்களை மதிப்பிட்டாங்க. அப்ப தங்கம் வேணும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதை வச்சிருந்தாலும் நம்மளுக்கு பயம்தான். கழுத்துல ஒரு 2 செயினுக்கு மேல போட்டுட்டு நம்மளால வெளியில போக முடியுதா, பயந்து பயந்து தானே போவோம். அப்ப எதுக்கு அந்த தங்கத்து மேல அவ்வளவு ஆசை அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப அதே மாதிரிதான் அந்த தங்கத்தை நம்ம தேடி போறதை விட குழந்தைகளை அங்கங்க இப்ப நம்ம ஊர் தோறும் மக்கள் பொது உடைமையாக்கி அந்த குழந்தைகளை நல்ல வழியில கொண்டு போய் அவங்களுக்கு நல்ல கல்வி எல்லாம் கொடுத்து அவங்கள வாழ்க்கையில நல்ல முறைக்கு கொண்டு வந்தா இது மனிதருக்கு அமைஞ்ச தொல்லைகளற்ற வாழ்வு இருக்குன்னு சொல்லி இந்த கவியில அவர் சொல்றாரு. அப்ப தங்கமும் நம்மளுக்கு ஒரு அளவுக்கு தான் வேணும், அதுவும் பொன்னாசைதான் நம்மளுக்கு. அப்ப அந்த மாதிரி நம்மள ஒன்னொன்னும் கணிச்சு பார்த்தோம்னா அப்ப எல்லாமே நம்மளுக்குள்ளதான் இருக்குது. இப்ப காலையில கூட்டுல இருந்து புறப்படுது ஒரு பறவை, அது இறை குழைக்கும் இடம் தெரிந்தா பறக்குது இல்லையே. தூரம் இவ்வளோன்னு சொல்லி அந்த பறவைக்கு தெரியாது. மழை வந்தாலும் மற்ற கூடுகளுக்கு போய் அது தங்காது. ஆனா பெரியது உலகு, அதை விட பெரியது பறவையோட முயற்சி எனும் சிறகு. அப்போ ஒரு பறவையை போல் இருக்க நாம
கற்றுக்கொள்ளணும். எது கிடைக்குதோ அதை கிடைச்சு வாழ நாம கத்துக்கணும். அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு லட்சியத்திற்காக பிறக்கிறான். இலக்கு இல்லாத பிறவியே கிடையாது. பூக்கள் தோறும் பறந்து சென்று தேனை சுவைத்து வாழும் பட்டாம்பூச்சியை போல வாழ்க்கைக்கு கூட அர்த்தம் உண்டு, கடமையும் இருக்கு. இப்ப மகாபாரத கதையிலேயே நம்ம திருப்பி பார்த்தோம்னா, அர்ஜுனன் வந்து மகாபாரத யுத்தத்திற்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் தான். போர் செய்து அவனோட கடமை, யுத்த களத்துக்கு இதற்காகவே வந்திருக்கிறான். தான் வந்த நோக்கத்தை விட்டு விட்டு தனது இலட்சியத்தை மறந்துட்டு வீணான அகிம்சையை அவன் பேசுறான். அப்போது அது இதயத்திலிருந்து வந்த அகிம்சையானா கேட்டா அதுவும் கிடையாது. இரக்கத்தாத்த இரக்கத்தால வெளிப்பட்ட அன்பான்னு கேட்டா அதுவும் இல்ல. சுயநலத்தால வந்த அகிம்சையும் இல்ல, பற்றுதலால வந்த பாசமும் கிடையாது. அதனாலதான் கண்ணன் என்ன பண்றாரு, போலித்தனமான பாச வலையை அறுத்தெறிஞ்சு ஆஹ் அர்ஜுனனை வந்து போர்க்களத்துல நிறுத்துறாரு. அப்ப அது நம்மளுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு உதாரணத்தை உண்டு பண்ணுது. அப்ப செயல் புரிவதோ உயிர்களின் கடமையாகும். செயல் புரியும் போது அங்க வந்து கிடைக்கின்ற பயனினை பற்றி அக்கறை கொள்ளக்கூடாது. அதற்காகத்தான் கடமை செய்வதையே பயனற்றது என்று கருதி சும்மா இருந்தும் நம்ம இருக்கக்கூடாது. அப்ப ஆசைகளை சீரமைத்து பற்றுதலை விட்டு வெற்றி தோல்விகளை எது வந்தாலும் சம நோக்கமான நடுநிலையோட செயலாற்றுவதுதான் யோகமான வாழ்க்கை முறையாகும். அப்ப அந்த உலகை ஆளலாம் என்ற எண்ணத்தோட பயணத்தை தொடர்ந்த எவனும் கரையேறுவது இல்லை. இப்படிப்பட்டவன் பிறவியனும் பெருங்கடலில் விழுந்து தத்தளித்து கொண்டேதான் இருக்கிறான். அப்ப சலனப்பட்டு கொண்டே இருக்கும் நீரோடை போன்ற மனசுல இருந்து புறப்பட்டு வருகின்ற ஆசைகளையும் எண்ணங்களையும் நாம முதல்ல துறக்க வேண்டும். அப்ப பொருட்களின் மீது பற்று வருவதாலதான் ஆசை பிறக்குது. ஆசை நிறைவேறாம போனா அதை தட்டி பறிக்க யாராவது முயலும் போது சினம் வருது. இதனால நம்மளுக்கு என்ன ஆகுது, உடல் நலம் கெடுது. அப்ப சினம் வரும்போது என்ன பண்ணுது, சினத்தை நம்ம வந்து இந்த ஆசையாலதான் சினம் வருது. அப்ப அந்த சினத்தை நம்ம தான் முதல்ல தவிர்க்க பார்க்கணும். அப்ப அதே மாதிரிதான் நம்மளுக்கு ஒவ்வொரு செயலும் நம்ம வந்து தேவையற்ற எது தேவையோ அதை மட்டும் நம்மளுக்குள்ள எடுத்துக்கணும். தேவையில்லாத நம்ம வந்து விட்டுறணும். அப்ப அதே மாதிரிதான் ஒரு நம்ம சின்ன கதை ஒண்ணு பார்க்கலாம். ஜென் துறவியோட கதை. அவர் என்ன பண்றாரு, ஜென் துறவி வந்து ஒரு நாள் வந்து கரையை கடக்க முயல்றாரு. அப்ப முயலும் போது என்ன ஆகுதுன்னா, அவரு அந்த கரைக்கு அவர் போகணும். அப்ப போறதுக்கு கரையோரமா ஒதுங்கி நிக்கிறாரு. நிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, ஆத்துல தண்ணி வந்து நிறைய போயிட்டு இருக்குது. அப்ப அந்த பக்கம் போறதுக்கு ஒரு பெண்ணும் நிக்கிறா. அப்ப இவர் என்ன பண்றாரு, ஜென் துறவி, சரி நம்மளும் அந்த கரைக்கு தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் துறவி என்ன பண்றாரு, அந்த பெண்ணை வந்து நீ வந்து என் தோள் மேல ஏறிக்கோ, நான் உன்னை வந்து அந்த கரையில கொண்டு விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஜென் துறவி கூட கூட யாருன்னா ஒரு சீடனும் கூட இருக்கான். அப்ப அந்த நீர் வந்து கிடுகிடுன்னு கழுத்து வரைக்கும் வந்துருச்சான். அப்ப இந்த ஜென் துறவி என்ன பண்றாரா, அந்த பெண்ணை வந்து தோள் மேல தூக்கிக்கிட்டு, பாவம் அவளால சமாளிக்க முடியல, அவளை கொண்டு அந்த கரையில விட்டுட்டு இவரும் விட்டுறாரு. அவளும் அந்த பக்கம் போய் அவ போயிடுறா. அப்ப இந்த சீடனுக்கு வந்து ஒரே இதான், என்னடா நமக்கு ஒரு குரு வந்து இப்படி செய்யறாரே, ஒரு பெண்ணை வந்து தோல்ல தூக்கிட்டு வந்து வர்றாரே, இவர் வந்து ஒரு துறவியாச்சு, இப்படி எல்லாம் செய்யலாமா அப்படின்ட்டு அந்த சீடனுக்கு வந்து ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலையா இருந்துச்சான். அப்ப இந்த ஜென் துறவி என்ன பண்ணாரா, அந்த பெண்ணை இறக்கி விட்டுட்டு அவர் பாட்டுல அவர் போயிட்டாரு. ஆனா அந்த சீடனை மட்டும் உத்து கவனிச்சுக்கிட்டே வந்தாராம். நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு. இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல இல்ல இல்ல, உன் மனசுல ஏதோ ஒரு சஞ்சலம் வந்துருச்சு, அது என்னான்னு முதல்ல சொல்லு, அதுக்கு நான் விட கொடுக்குறேன் அப்படின்னு அவர் கேக்குறாராம். அப்ப அவன் சொல்றானா, இல்ல குருவே அப்படின்ட்டு ரொம்ப தயக்கத்தோட சொல்றானா, நீங்க வந்து நம்ம ரெண்டு பேரும் ஆத்த கடக்கிறதுக்கு வந்தோம், அந்த நேரத்துல ஒரு பெண்ணும் வந்துட்டா, அவளும் அந்த கரைக்கு போகணும். ஆனா நம்மளுக்கு கழுத்தளவுக்கு தண்ணி வந்துருச்சு, நீங்க என்ன தூக்கி இது பண்ணல, அந்த பெண்ணை வந்து உங்க தோள் மேல தூக்கிக்கிட்டு நீங்க அந்த கரையில கொண்டு விட்டீங்க, இது என்ன நியாயம், நீங்க ஒரு துறவி தானே, நீங்க இது செய்யலாமா அப்படின்னு அந்த சீடன் கேட்டானா. அதுக்கு அந்த குரு சொன்னாராம், நான் அவளை எப்பயோ கரையில இறக்கி விட்டுட்டேன், அவ எப்பயோ போய் எங்கேயோ அவ போற வேண்டிய வேலைக்கு அவ போயிட்டா, ஆனா இப்ப சுமந்துகிட்டு இருக்குது நீதான், நான் இல்ல அப்படின்னு சொன்னாராம். அப்ப அதுக்கு சீடன் சொன்னானா, ஏன் நீங்க அந்த மாதிரி பண்ணீங்க, திருப்பி எனக்கு இல்ல, ஆபத்து அது, ஆபத்துல ஒருத்தரை உதவி செய்யறது, அந்த இடத்துல வந்து நம்ம துறவி இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது, யாருக்கு உதவி தேவையோ அப்ப நம்ம செய்யணும், அது ஒரு கடமை, நம்மளோட கடமை, அவளை அந்த பக்கம் கொண்டு விட்டேன், அது அவ போயிட்டா, இப்ப நான் சுமக்கல நீ தான் சுமந்துகிட்டு இருக்க, உன் மனசுல இருந்து அந்த எண்ணத்தை முதல்ல வெளியில எடுத்து போடு அப்படிங்கிறாராம். அப்ப அதே மாதிரிதான், அப்ப நம்ம எல்லாமே என்ன பண்றோம்,
நம்ம மனசுக்குள்ள போட்டு அடக்கி வச்சுக்கிறோம். இது வேணும், அது வேணும்னு சொல்லி நம்ம ஆசையா வச்சுக்கிறோம். அதோட ஒரு பற்று கொண்டு வரோம். அப்ப அந்த பற்ற நம்ம விடும்போதுதான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப எந்த செயலுமே எண்ணங்கள்ல புகும்போதுதான் அதுக்கு விருப்பு, வெறுப்பு எல்லாமே அதோட சேர்ந்து வருது. பற்றற்று வினை புரியும் மனதுலதான் எதுலயும் எதனிலும் இன்றி எளிதாக விடுபட முடியும். அதுக்குத்தான் வள்ளுவர் ஒரு குறளே சொல்லுவார். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்திறன் ஆகுல நீர் பிற. அதுதான் வள்ளுவர் வாக்கு. அப்ப அதே மாதிரிதான் நம்மளும் எல்லாமே நம்ம பற்று வச்சுக்கிட்டோம். வேணும்தான் பற்று இல்லாம இருக்க முடியாது. அது ஒரு அளவுதான். ஔவையாரே சொல்லுவாங்க இல்லையா, அற்றது பற்று உற்றது வீடு. அந்த பற்று விடும்போதுதான் அந்த வீட்டுக்கு நம்ம போக முடியும். எல்லாமே இங்க கொஞ்ச நாள் தான், சில காலம் தான் நம்ம இருக்க போறோம். அப்ப அந்த இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம போதும், எதிர்மையிலையும் ஆசைப்பட மாட்டோம். அப்ப குருமகான் நம்மளுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்திருக்காரு. தவம், அகத்தாய்வு, உடற்பயிற்சி, காயக்கல்பம், இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கு. நம்ம மனிதனா மாமனிதனா வாழ்றதுக்குள்ள பயிற்சி தான் இத்தனையும் குருமகான் கொடுத்திருக்காரு. எப்படி ஆமை ஓட்டுக்குள்ள தான் உடம்ப சுருக்கிக்கிறது இல்லையா, அதே மாதிரிதான் நம்ம புலன்களையும் நம்ம கட்டுக்குள்ள கொண்டு அந்த பற்று மேல நம்ம விடும்போதுதான் அந்த பற்றும் அருந்து போகும். நம்மளுக்கு அங்க அறிவு மலர ஆரம்பிக்கும். அதுக்குதான் வாழ்க்கை எனும் கடலை கடக்க மனவளக்கலை எனும் படகேறி வேதாத்திரியம் எனும் துடுப்பை பிடிச்சுக்கிட்டா கடலை இலகுவா நம்ம கடந்து விடலாம். அதுக்குதான் மகிழ்ச்சி நம்மளுக்கு இவ்வளவு பயிற்சிகளை கொடுத்திருக்காரு. அப்ப பழைய பாடல் வரி கூட இதுல அந்த வரிதான் நம்மளுக்கு இன்னைக்கு சிந்தனையா கொடுத்திருக்காங்க. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாள் எல்லாம். அப்ப இந்த வேதாத்திரிய துடுப்பை நம்ம பிடிச்சுக்கிட்டு இந்த மனவளக்கலை படகுல எப்பயுமே பயணிக்க நம்ம ரெடியா இருக்கணும். ஏன்னா அந்த படகுல ஏறி போகும்போதுதான் ஒரு பயிற்சியும் கிடைக்குது. அந்த வேதாத்திரியங்கிற துடுப்பு நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கிறோங்க, எல்லா இதையும் நம்ம கடந்து போயிடலாம். ஆசையும் சீரமைச்சுட்டு போயிடலாம். நம்மளுக்கு எது தேவை எது வேண்டாம் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மள மாத்திக்கிட்டு நம்மளும் நல்ல நிலையில வாழலாம். நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் நல்ல முறையில நம்ம வாழ வைக்கலாம். இதுகாரும் இந்த சிந்தனையை கேட்ட அத்தனை மெய்யன்பர்களுக்கும் நிறைவாக இருந்தால் குருமகானுக்கே சமர்ப்பணம், குறை இருந்தால் அடியேன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.